ஊட்டியில ஏப்ரல் 25ஆம் தேதி துணைவேந்தர்களுக்கான மாநாடை முன்னெடுத்திருக்கிறார் ஆளுநர் திரு RN ரவிங்க. துணை குடியரசுத் தலைவர் அவர்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்காரு. இது ஒரு போட்டி மாநாடு அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன் வச்சாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியினர். உச்சநீதிமன்றம் அதாவது மசோதாக்களை நிறுத்தி வச்சது சட்டவிரோதம் அப்படின்னு ஏற்கனவே ஆளுநருக்கு குட்டு வச்சிருக்கு. அதுல துணைவேந்தர்கள் மசோதாவும் ஒண்ணு. இப்ப முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அப்படின்னு ஆகியிருக்கு. இந்த நிலையில போய் ஆளுநர் இப்படி பண்றாரு அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது. அதற்கேற்ற மாதிரியே பெரும்பாலான துணைவேந்தர்கள் இந்த மாநாடுல பங்கேற்கவில்லை. இது ஆளுநரை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. அவருடைய வார்த்தைகளையும் வெளிப்பட்டிருக்கு. நிறைய பேரை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் மிரட்டி இருக்காங்க, நீங்க மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு. வீட்டில் போயும் மிரட்டியிருக்காங்க, காவல் நிலையத்துக்கு கூட்டு போயும் மிரட்டியிருக்காங்க. இது சரியில்லை என்கிற ரீதியில கோபத்துல பேசியிருக்காரு ஆளுநர் RN ரவி. நீங்க இப்படி கோவப்படுறதாங்க எங்களுக்கு வேணும், எங்களுக்கு பாசிட்டிவாக அதெல்லாம் மாறும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க திமுகவினர்.